பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எல்லா பிரச்சனையும் பொம்பளை தலைமையில போட்டுட்டு நீங்க போய் குடிச்சிட்டு வந்துருவீங்க. அப்படிதானே? வாய் மூடு. அவளே பாவம் நொந்து போய் வந்திருக்கா. ஆளாளுக்கு அவனை பிடிச்சி திட்டுறீங்க. இப்பதான் அவனுக்கு தைரியம் சொல்லி அமைதியாக்கணும். ஏன்பா போஸ், எங்கப்பா போய் தொலைஞ்ச? நாங்கெல்லாம் பயந்தே போயிட்டோம்ல. உனக்கு என்ன ஆயிடுச்சு? கவலைப்படாது. எந்த பிரச்சனையாலும் நான் இருக்கட்டா, சமாளிச்சுக்கலாம். இப்படி நாள் பூரா சோறு தண்ணி எல்லாமே அலைஞ்சிருக்கிறியா? வாடா சாப்பிட வாடா வா. போசே அழாதம்மா, ஒண்ணும் ஆகாது. பேசாம இரு. அப்பா, அவர் ஏன் அப்படி படுத்து கிடக்குறாரு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதம்மா, அளவுக்கு அதிகமா குடிச்சிருக்கான். போல தெரிஞ்சா சரியாயிடும். அப்பா, டாக்டர் கூப்பிட்டு என்னாச்சு கேளுங்கம்மா. டாக்டர் வந்தா சத்தம் போடாதீங்க, அப்படி ஓரமா போங்களேன். சத்தம் போடலம்மா. அப்பா கேளுங்கப்பா, சொன்னா கேளுங்க. போங்கம்மா. ஐயோ போயிடுறம்மா. நீ வேற சொன்னா கேட்க மாட்டேங்கிற. ஆஸ்பத்திரியில இந்த மாதிரி கத்த கூடாது தெரியுமா? நாம என்னப்பா பாவம் பண்ணோம்? நமக்கு மட்டும் ஏன்பா சோதனை மேல கத்தாத. ஒண்ணும் ஆயிரல, எல்லாம் சரியா போயிடும். அப்பா, அவர் வீட்ல இப்படி எல்லாம் விழுந்ததே இல்லப்பா. சரி சரி, இப்ப என்ன பண்றது? கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கிறேன். நீ அனாவசியமா பயப்படுற. நமக்கு இதெல்லாம் பத்தி ஒண்ணும் தெரியாது. டாக்டர் வருவாரு, அவர் வெள்ளாவரியா சொல்லுவார். அவர் வரட்டும் கேட்போம். எனக்கு பயமா இருக்குப்பா. டாக்டர் போஸ்க்கு என்னாச்சு டாக்டர்? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? சொல்றதுக்கே வருத்தமா இருக்குங்க. அவர் விஷம் குடிச்சிருக்காருங்க. விஷம்? அதுவும் ஆல்கஹால கலந்து விஷம் குடிச்சிருக்காரு. என்னையே சொல்றீங்க? என்னையே சொல்றீங்க? விஷமாவது? என்னமா இதெல்லாம்? அழாதீங்க, டாக்டர் இருக்கிறாருல்ல, காப்பாத்திருவாரு. நிச்சயமா காப்பாத்திருவாரு. அழாத, காப்பாத்திருவீங்க. என்னையா சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? இப்ப எதுவும் சொல்ல முடியாது. நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நான் என்னோட முழு முயற்சியை செய்யறேன். பதட்டப்படாதீங்க, கடவுள் காப்பாற்றுவார். அவட தாயா மலை போல நம்பி இருக்கு. அந்த பொண்ணு யாரு? அவர் ஒய்ஃபா? ஆமையா, அவர மூத்த பொண்ணு தானே. வயிறு முள்ளியமா இருக்கிறா. போஸ் எப்படியா காப்பாத்திருக்கீங்க? இல்லைன்னா வாழ்க்கையை வீணா போயிருமையா? கர்ப்பமா இருக்காங்களா? அவங்கள முதல்ல வீட்டுக்கு அனுப்புங்க. அவங்க இங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதனா காம்ப்ளிகேஷன் ஆயிடும். ஐயா, அவ புருஷன் சாக கிடக்குறாங்க. அவ எப்படியா விட்டுட்டு போவா? எப்படியாவது அனுப்புங்க. அவங்க இங்க நின்று அழுதுட்டு இருந்தா இன்னும் பிரச்சனை தான். வாங்க, நான் சொல்றேன், வாங்க. வாங்க, நீங்களே சொல்லுங்கய்யா. அம்மா, நீங்க தைரியமா இருங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் காப்பாத்துறேன். நீங்க தைரியமா இருங்க, வீட்டுக்கு போங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் அவரை விட்டு எங்கேயும் போக. சொன்னா கேளுங்க. உங்க அப்பா சொன்னா நீங்க பிரெக்னென்ட் இருக்கீங்க. இந்த உடம்போட நீங்க இங்க இருக்க வேண்டாம். தயவுசெய்து கிளம்புங்க. நீங்க போங்கப்பா, நான் இங்க இருக்கேன். நீங்க போங்க. கூட்டிட்டு போமா, கூட்டிட்டு போமா. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஆவத்து. ஒண்ணு ஆவத்து. ஆண்ட வருகிறான். அக்கா பாத்துக்கங்க. பாத்துக்கங்க. வாங்க போலாம். அக்கா. ஆண்டோ, ஏன் உனக்கு என்ன மிஸ்டர் சிதம்பரம், எவ்வளவு பெரியவர் நீங்க? குழந்தை மாதிரி அழுத. அப்படி தைரியமா இருங்க. தாங்க முடியலையா டாக்டரியா? மருமக இல்லையா? என் மகன் மாதிரியா? இந்த தோல்லையும் மணிலையும் தூக்கி வளர்த்த பையன் இப்படி துடிக்கிறேன். தாங்கலையா டாக்டர்? அவனை காப்பாத்துக்க டாக்டர், அவனை காப்பாத்துக்க டாக்டர். உங்க காலில் விழுந்து கெஞ்சிர காப்பாத்து. நீங்க தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன். உங்க மருமகனை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. தைரியமா இருங்க. அவனை காப்பாத்துக்க.
மா, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க சரவ கூட்டிட்டு அந்த வீட்டை போய் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? நான் எதுக்குப்பா, நீயே சரவ கூட்டிட்டு போயிட்டு வந்து. ஏமா, நான் தங்க போற வீட்டை நீங்க பார்க்க வேண்டாமா? நானா இங்க வந்து தங்க போறேன். எனக்கு கால் வேற ரொம்ப வலிக்குது. நீயே சரவ கூட்டிட்டு போயிட்டு வா. அவ தானே அங்க இருந்து வாழ போறா. நீயே கூட்டிட்டு போப்பா. சரிம்மா. நிர்மலா, நிர்மலா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ சரவ கூட்டிட்டு அந்த வீட்டை போய் பார்த்துட்டு வந்துடுறியா? இல்லண்ணே, எனக்கு அசைன்மெண்ட் ஒர்க் இருக்கு. நாளைக்கு சப்மிட் பண்ணும். இல்லைன்னா ப்ரொஃபசர் திட்டுவாரு. சாரி. என்ன ஆளுக்கு? சரோ, சரோ, யாரும் வரமாட்டேங்கிறாங்க. நானே கூட்டிட்டு போறேன். வா. சரோ, ஏன் முகத்தை மூணு வச்சுக்கிட்டு இருக்க? சந்தோஷப்பட வேண்டியவளே நீதானம்மா. என்னமோ தெரியல பாட்டி, மனசே ஒரே சங்கடமா இருக்கு. ராத்திரி எல்லாம் ஒரே கெட்ட கனவு. வீட்ல யாருக்காவது உடம்பு சரியில்லையோ என்னவோ. இந்த பார், வீணா மனசை போட்டு குழப்பிக்காம உன் புருஷன் கூட புறப்பட்டு போய் புது வீட பாத்துட்டு வா. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். போமா போமா போ. அம்மா, ஏமா ஒரு மாதிரி இருக்க? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. என் பையன் என்னை விட்டு தண்ணி கொடுத்துன்னு போக போறான். எப்படி பண்ண? வாழ்க்கையை வெறுத்து போற மாதிரி அப்படி என்ன ஆயிடுச்சு? நாங்கள்லாம் இல்ல. என்ன விட்டு போயிடாதரா பிள்ளையாரப்பா. என் பிள்ளைய காப்பாத்து. ஏன்பா கண்முழிச்சு ஏதாவது பேசினாரப்பா? கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்பா, அபாயத்தை கடந்துட்டான். மாமாக்கு எப்படி இருக்கு? டாக்டர் ஏதாவது சொன்னாரா? ஆமாமா, எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், சீக்கிரம் தேறிடுவான்னார். இதோ பாருங்க, பேஷண்ட் கண்ணு முழிச்ச உடனே டாக்டர் கேட்காம எதையும் கொடுக்க கூடாது. புரிஞ்சுதா? ஏங்க? ஏன்னா அப்படிதான். டாக்டர் சொல்றத நாங்க சொல்றோம். சொன்னதை செய்யுங்க. இந்த பொண்ணு எப்பவுமே சிடுசிடுன்னு தான் பேசுது. என்னாச்சுங்க ஐயா? போஸுக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் இங்க வந்தோம். போஸ் உள்ள இருக்காருனது என்னமோ இதுன்னு பதினெட்டு ஓடி வந்தோம். என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க, எங்கேயோ சாப்பிட்டு இருக்கான், அஜீர்னா, அவ்வளவுதான். அப்படியா? நான் வேற மாதிரில நினைச்சிட்டேன். என்ன? நேற்று நடந்த சங்கதி எல்லாம் கேள்விப்பட்டேன். அதோட போஸ் ஹாஸ்பிட்டல் பார்த்தோன்னே பக்குன்னு ஆயிடுச்சு. மனசு ஒடிஞ்சு போய் தப்பான முடிக்கு வந்துட்டாப்புலையான்னு நினைச்சு அறக்க பறக்க வந்தேன். சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. போஸ் கண்ணு முடிச்சாப்புலையா? இன்னும் இல்ல. டாக்டர் யாரும் வந்து தொந்தரவு பண்ணாம பாத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தப்பா நினைக்காதீங்க. கண் முழிச்சது நானே சொல்லி அனுப்புறேன். கிளம்புங்க. தம்பி கொஞ்சம் நில்லுப்பா. என்னங்க? போஸ்னு ஒரு ஆள் படுத்திருக்காரு. அவருக்கு என்னாச்சு? பாய்சன் கேஸுங்க. மருந்தை குடிச்சிட்டு படுத்து கிடக்காரு. அப்படியா? ஆமாங்க, பொலஸ்டாருங்க. எங்க டாக்டரோட கைராசி அப்படி. பாத்தியா, நம்ம கிட்ட பொய் சொல்லிருக்காரு. நம்ம கணக்கு தப்பா போயிருமா பங்காளி? சிதம்பரம்லாம் போய் சொல்லி நம்பிடுமா நாம அதை? இந்த போஸ் பையன் உலகமா வீர மாதிரி நம்ம கிட்ட வாய்க்கே பேசுவான். இப்போ வேறு பொட்டை பையன் மாதிரி விஷம் குடிச்சு பட்டு கிடறான் பாரு. வாயப்போ. தானா அழுவாத. இந்த பாரு, டாக்டர் தான் இவனை பத்தி கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியிருக்காருல்ல. இப்போ நீ ஏன் அழுதுகிட்டே இருக்கிற? இப்போ இவனுக்கு உடம்பு சரியாயிரும். உனக்கு எதாவது வந்துட போறேன், எனக்கு பயமா இருக்குது. பேசாம இரு. நீ இவனை பார்த்துக்க. நான் கொஞ்சம் வெளியே போய்
பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். வா லீலா வா. அக்கா மாமா பாத்துக்கா, நான் வரேன். மாமா என்ன கொஞ்சம் பாருங்க மாமா. எந்த மூஞ்சி வச்சு முகத்தை ஏன் மாமா இப்படி எல்லாம் சொல்றீங்க? நாங்கெல்லாம் இருக்கும்போது ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? என்ன விட்டுட்டு போறதுக்கு எப்படி மாமா நினைச்சீங்க? அழாததனும் அழகு மேற்கொண்டு என்னை வேதனைப்படுத்தாத. என்னை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்திருந்தா இப்படிலாம் பண்ணிருப்பீங்களா? யோசிச்சு பாக்குறதா? நான் எப்பத்தான் எதைத்தான் யோசிச்சு செஞ்சிருக்கேன் தானோ? நான் எப்பவுமே முட்டாள் தானே. அந்த மாதிரி எல்லாம் மனசொடிச்சு பேசாதீங்க மாமா. தானோ நாக்கு தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு, கொஞ்சம் தண்ணி தரியா? நர்ஸ் டாக்டர் உங்களுக்கு தண்ணி எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. என்ன தானோ தொண்டை காஞ்சு போய் நாக்கெல்லாம் இழுக்குது, தயவு செஞ்சு ஒரு மடக்காவது தண்ணி கூட. நர்ஸ் திட்டு மாமா. ஐயோ என்ன தானோ என் நிலைமை புரியாம தொண்டை வறண்டு போய் செத்தே போயிடும் போல இருக்கு. ஒரு வாய் தண்ணி கூட. இருங்க மாமா ஒரு நிமிஷம். நர்ஸம்மா. என்னம்மா? அவருக்கு தொண்டை ரொம்ப வறண்டு போச்சாம், கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாமா? ஏம்மா அதான் தெளிவா சொன்னல தண்ணி குடுக்க கூடாதுன்னு, அப்புறம் என்ன கேள்வி? சரியான கழுத்தரப்பா இருக்கே. இல்லம்மா, மாமாவுக்கு ரொம்ப தாகமா இருக்குன்னு கேட்டாருமா. ஏன்யா சும்மா இருக்க முடியாதா? ஏன் தொந்தரவு பண்ற? தொண்டை வறண்டு போச்சு, தண்ணி குடிக்காட்டி செத்துருவேன் போல இருக்கு. அது அப்படிதான் இருக்கும், ஆனா தண்ணி குடிக்க கூடாது, புரியுதா? என்னால தாங்க முடியலையே. இந்த அறிவு விஷம் குடிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். உங்களுக்கு புண்ணியமா போகும், சத்தம் போடாதீங்க. நம்ம உயிரை வாங்குறதுக்குன்னே வரானுங்க. மாமா இந்த நர்ஸ் கிட்ட கேட்டதுக்கு கேட்காம இருந்திருக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. டாக்டர் வந்த உடனே கேட்டுக்கிட்டு உங்களுக்கு குடிக்க ஏதாவது தர, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதானே நான் சொன்ன காம்பவுண்ட் வீடு. இங்கே இருங்க, சாவி வாங்கிட்டு வந்துடுறேன். பாட்டி வீடு வாடகை கேட்டிருந்தாங்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க வந்திருக்காங்க, சாவி கொடுங்க. ஏமா பண்ணு பாட்டி எப்படி? தங்கமான பாட்டிங்க, பிக்கல் புடுங்களே கிடையாது, நொச்சு கிடையாது, தொந்தரவு கிடையாது. எதா இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து வந்தாதான் உண்டு. அதாவது அவங்க சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல வந்தேன். புருஷன் முண்டாட்டி 2 பேரு, உங்கள மாதிரி. அட நாசமா போறவனே, எங்கள மாதிரியா? ஆமா, உங்கள மாதிரியே லட்சிய தம்பதிங்க. என்ன இள வயசு, இங்க குடி வந்தாங்கன்னா உங்கள மாதிரியே ஆனாலும் ஆயிருவாங்க. டேய், எந்த மூதேவிகளாலேயும் எங்களை மாதிரி ஆக முடியாது. ஆமா, அதுகளுக்கு புள்ள குட்டிங்க ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லையா? அடக்கன்றாவிய விருத்தி கெட்டு போய் ஏதாவது மலட்டு ஜோடியா வந்து சேர்ந்துற போகுது. அவங்கள குடுத்தனம் தானே வைக்க போறீங்க, தத்த எடுக்க போறீங்க. தத்து எடுக்கிறதா? அந்த நாசமா போற வேலையை நாங்க எதுக்கு செய்யணும்? நாங்க இருக்கிற சீரே போதும், அதை கெடுக்க யாரும் வேணாம். இத பார் பழனி, எந்த விளங்காத பைய குடி வந்தாலும் வாடகையை ஒழுங்கா கொடுத்துடணும். அதெல்லாம் கன் மாதிரி கொடுத்துருவாங்க. 1ஆம் தேதி ஆனா போதும் வாடகை உங்க கைக்கு வந்துடும். பள்ளிக்கண்ணே, வீட்டை வாடகைக்கு கொடுக்கணும்னாலே ரொம்ப பயமா இருக்குப்பா. ஏன்னா வீடு கிடைக்கிற வரைக்கும் கையை கால பிடிக்கிறாங்க, கிடைச்சதும் எட்டி கழுத்தை பிடிக்கிறாங்களே. ஆமா, இத பார் பழனி, கிழங்கட்டுகளை ஏமாத்தினாலோ இழுத்தடிச்சாலோ எவனுக்குமே நல்ல சாவு வராது. ஏன் பாட்டி, இந்த காசி ராமேஸ்வரம் எல்லாம் போலையா? ஏன்டா கேக்குற? இனிமேதான் போகணும்.
போய் நல்லா தலைமொழிகிட்டு பேசுறதுக்கு 4 நல்ல வார்த்தையா கத்துட்டு வாங்க. ஆமா, இவரை கல்யாணம் பண்றப்ப கூட இப்படிதான் தண்டம் பீட கர்மாந்தரம் பேசிட்டு இருந்தீங்களா? இந்த கர்மாந்தரத்தை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான்டா இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சேன். ஆனா நீ ரொம்ப பேசாத, அப்புறம் என் நாக்குல நல்ல. போதும் போதும் போதும், சாப்ப விட்டுறாதீங்க. முதல்ல சாவி கொடுங்க, வீட்டை காட்டிட்டு வந்துடுறேன். அண்ணே வாங்கண்ணே. இப்போதான் ஹவுஸ் ஓனர் பெருசுங்களை பார்த்துட்டு வரேன். ஓனர் அம்மா இருக்கு, வாயை திறந்தா போதும், நல்ல வார்த்தையே வராது. அபசகனம் பிடிச்ச மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. இப்போதான் காது குளிர கேட்டு வரேன். போய் பார்த்துடலாமா? ஐயோ, வந்த உடனே எதுக்கு? இதுதான் நம்ம பார்க்க போகிற வீடு. இதையாவது பார்க்கலாம்ல? பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கண்ணாண்ணாச்சி இங்கே தானே இருக்காரு, அவரை பார்த்துருவோம். ஆமா ஆமா, பக்கத்துல இருக்கிறவங்க தான் ஒத்தாசையா இருப்பாங்க. வாங்க பாத்துடலாம். அண்ணி சொல்றது கரெக்டு. நம்ம கண்ணண்ணா இருக்காரு, அவர் சம்சாரம்லாம் ரொம்ப நல்ல டைப்பு. உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் செய்வாங்க. அதுவும் இந்த பழனிக்கு வேண்டப்பட்டவன்னு வைங்களேன், உயிரையே விடுவாங்க. உங்களுக்கு கிடைக்க போற மரியாதையே வேற. இனிமே இந்த வீட்டு பக்கமே வராத, வந்தா உனக்கு மரியாதை இருக்காது. ஏன் வீடு இது? என்ன வீட்டை விட்டு வெளியே போச்சு? நீ யாரு? முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போடி. நான் ஏன் கிளம்பணும்? நான் என் குழந்தைங்களோட இங்க தான் இருப்பேன். நீ வேணா போயா, எங்கயாவது கூட்டிட்டு வர பார்த்து தங்கிக்கோ. அடிச்சு பல்லுல உடைச்சு போடுறாஸ்கா. அடிச்சிருவியா நீ? என்னைய அடிச்சிருவியா? எங்க அடிய பாப்போம். என்ன பழனி இது? இது மாதிரி சின்ன சின்னதா எப்பயாச்சும் நடக்கும். இது சின்னது மாதிரி தெரியலையே. பழனி, இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே? ஏன் கேக்குறீங்க? இல்ல, சும்மா கேட்டேன். இனிமே ஒரு நிமிஷம் இங்க நின்னா உன்னை விளக்கமா தலை அடிப்பேன். இது நமக்கு ஒத்து வராது. போலாமா? இல்லண்ணே, இவங்க சும்மா பேசிப்பாங்க, திட்டிப்பாங்க, அவ்வளவுதான். இந்த கை நீட்டுறது அடிக்கிறது அதெல்லாம் இல்ல. ஏய்யா, என்னையவா அடிச்சிட்ட? உனக்கு மட்டும் தான் அடிக்க தெரியுமா? எனக்கு அடிக்க தெரியும். ஏய் ஏய், உனக்கு நல்ல புத்தி வர முடியாது. பழனி முருகன் போய் ஒட்டப்பட்டு வந்தா இன்ன திருத்த விட்டு ராஸ்கல். என்னையா விட்டா ஓவரா போயிட்டு இருக்க? உன் கொடுமைக்கு ஒரு அளவே இல்லையா? இன்னைக்கு ராத்திரி நீ தூங்கும் போது அம்மிக்கல்ல தூக்கி உன் தலையில போட்டு கொல்றனே இல்லையா பாரு. ஏய், கொலகார சண்டாளி. என்ன பழனி, டேஞ்சர் பார்ட்டிங்களா இருப்பாங்க போல இருக்கு.